அப்போ என்னோட நினைவலைகள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் உங்களோட நான் வாழ்ந்திருக்கேன் தான் சொல்கிறேன். நான் இப்போ எப்படின்னா ஒருத்தருக்கும் சொந்த வீடு இருக்கும், அம்மா வீடு இருக்கும், அப்புறம் மாமியார் வீடு இருக்கும், ஊருக்கு போகிறேன்னுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஊருக்கு வர்றதுனா நம்ம ஊருக்கு வர்றது தான். எப்பொழுதும் உங்களோட இருக்கிற ஒரு நெரேட்டிவ் தான் இருந்தது. இந்த 1000 விளக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு மட்டுமே கோபாலபுரம் ஸ்டேடியத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சர்வதேச பாக்ஸிங் ஸ்டேடியம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். நம்ம நமச்சிவாயபுரத்தில் நல்ல சர்வதேச ஷட்டில் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு கிரிக்கெட் டர்ஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அப்பாசாமி தெருவில் ஒரு சின்ன குறுகிய தெருவில் வந்து ஃபுட்சாலுக்கான அமைப்பு முறை பண்ணியிருக்கோம். ட்ரஸ்ட் புரோகிராமில் ஒரு பிக்கிள் பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட் பண்ணியிருக்கோம். விளையாட்டு அரங்கங்களை வந்து பலப்படுத்தி நம்மளோட சர்வதேச இன்டர்நேஷனல் டென்னிஸ், அது நுங்கம்பாக்கம் ஸ்டேடியத்தில் பண்ணோம். சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 1000 விளக்குலையும் பண்ணியிருக்கோம். எல்லா துறையிலையும் சரி, அது விளையாட்டு துறையாக இருக்கட்டும், சமூக நலத்துறையாக இருக்கட்டும், நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புகள் கட்டுமானங்களாக இருக்கட்டும், நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பித்த முதல் நாள் வரை இப்போ இன்னைக்கு தேர்தல் காலம் அறிவிப்ப டேட்டு இறுதி நாள் வரை என்றும் மக்கள் சேவகனாக தான் நாங்கள் வந்து செயல்பட்டுட்டே இருக்கோம்.